வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 29 மற்றும் 30 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். பெக்தின் கலாம் மற்றும் பாலா இந்த மாநிலத்தின் நடனம் மேகாலயா. பக்குபீலா மற்றும் செரோக்கன் இந்த மாநிலத்தின் நடனம் மிசோரம். சன்சாங் மற்றும் ரங்மா இந்த மாநிலத்தின் நடனம் நாகாலாந்து. தல்காய் மற்றும் கோட்டிபுவா இந்த மாநிலத்தின் நடனம் ஒடிசா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் போட்டியாஸ், புக்சா, ஜோன்சாரி, காஸ், ராஜி மற்றும் தாரு. பி.சி. ராய், புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் யமுனா முனி மற்றும் வேத பிரகாஷ பின்பற்றக்கூடியவர். ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை ஜனாதிபதி பதவி நாம் அமெரிக்கா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 5 இந்திய அரசியலமைப்புல யூனியனை பத்தி சொல்லியிருக்காங்க. அய்யாலா சோம யஜலா லலிதா இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர். ராமோஸ்ரீ எழுச்சி சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை மஜுலி தெஹிங் பட்காய். அட்டல் ஓய்வூதிய யோஜனா திட்டம் ஜூன் மாசம் 2018ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015ஆம் ஆண்டு மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. சமீபத்தில் எந்த நாடு வெடிமருந்துகள் தொடர்பான ஒப்பந்தத்திலிருந்து விலகியது? லித்துவானியா. ஜாகிரோட்டில் உள்ள அதன் மின்னணு நகரத்தை ரத்தன் டாடா மின்னணு நகரம் என்று எந்த மாநிலம் மறுபெயரிட்டுள்ளது? அசாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் அதன் பிரத்யேக வங்கி கூட்டாளியாக அதிகாரப்பூர்வமாக கூட்டு சேர்ந்துள்ள நாடு எது? சிட்டி யூனியன் வங்கி சிட்டி யூனியன் வங்கி. விஷன் 2020 இந்திய முன்முயற்சியின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். 2024ஆம் ஆண்டுக்கான 59வது ஞானபீட விருதை வென்றவர் யார்? சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா. வினோத்குமார் சுக்லா எழுதின அவருடைய முதல் நாவல் வந்துட்டு லக்பாங் ஜெய் ஹிந்த். லக்பாங் ஜெய் ஹிந்த். சனதன நியாஸ் சன்ஸ்தா ராஜா மான்சிங் தோமர் சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. எஸ். ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. பிரதிவா சத்பதி கங்காதர் தேசிய விருது. டி.வி. கோபாலகிருஷ்ணன் ஆர்.கே. ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. ராம் சுதார் மகாராஷ்டிர பூஷன் விருது. புவியியல் தகவல் அமைப்பு அடிப்படையிலான மென்பொருளான பிரதிபம் தொகுதியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்நாட்டு அமைச்சகம். சமூக நீதி அமைச்சகம் சேஷா திட்டம், ஸ்வர்ணிமா திட்டம், ராஷ்டிரிய வயஸ்ரீ யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் நமஸ்தே திட்டம். கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம். அது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் அபியானும் நிர்வாகம் பண்றாங்க. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கீழ் உற்சவ். கார்ப்பரேட் அமைச்சகம் பிரதமரின் பயிற்சி திட்டம். வடகிழக்கு இந்தியாவின் முதல் பெண்கள் தொழில் முனைவோர் தளத்தை நிதி ஆயோக் எந்த மாநிலத்தில் நிறுவியது? மிசோரம். மிசோரம் மாநிலம் அந்த மாநில தினமா பிப்ரவரி 20 அனுசரிக்கிறாங்க. மிசோரம் மாநிலம் உருவான வருடம் 1987. மிசோரம் வந்துட்டு இந்தியாவுடைய 23வது மாநிலம். ஏப்ரல் 2025 AIKUYME என்று பெயரிடப்பட்ட கடல்சார் பயிற்சியை இந்தியா இணைந்து நடத்தும் நாடு எது? இந்திய நாடும் தான்சானியா நாடும் சேர்ந்து தான் இது நடத்த போறாங்க. இந்த AIKME இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்பிரிக்கா இந்தியா கீ மரிடைம் என்கேஜ்மெண்ட். ஆப்பிரிக்கா இந்தியா கீ மரிடைம் என்கேஜ்மெண்ட். இந்த ஆப்பிரிக்கா இந்தியா கீ மரிடைம் என்கேஜ்மெண்ட் இந்த பெயருடைய சமஸ்கிருத விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா யூனிட்டி, ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். இந்த கடல்சார் பயிற்சியில மொத்தம் 10 நாடுகள் கலந்துக்குவாங்க, இந்தியா டான்சானியா சேர்த்து. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி.
மித்திர சக்தி இந்தியா ஸ்ரீலங்கா. கசின் கூட்டுப்பயிற்சி இந்தியா கசகஸ்தான். இப்போ 8வது பதிப்பு உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்து முடிச்சிருக்கு. ஓஷியன் 24 ரஷ்யா சைனா. மலபார் 2024 பயிற்சி வந்துட்டு விசாகப்பட்டினத்துல நடந்து முடிச்சிருக்கு. முதல் மலபார் பயிற்சி 1992 இந்தியாவுக்கு அமெரிக்கா நடந்துச்சு. ஜப்பான் இதுல உறுப்பினரானது 2015. கடைசி ஆஸ்திரேலியா 2020 இந்த மலபார் கூட்டு பயிற்சியில் சேர்ந்தாங்க. கருட சக்தி இந்தியா இந்தோனேஷியாவுக்கு நடக்கிற கூட்டு பயிற்சி. எக்ஸஸ் லா பெரோசி கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஐஎன்எஸ் மும்பை அதுல கலந்துக்கிட்டாங்க. சைக்ளோன் 2025 கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் ஈஜிப்ட் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. இந்த வருஷம் ராஜஸ்தான்ல மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்சில் இந்த கூட்டு பயிற்சி நடந்துச்சு. போன்கசாகர் 4வது பதிப்பு இந்திய நாட்டுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி. சேலஞ்சர் 150 என்பது எந்த அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி முயற்சியாகும்? யுனெஸ்கோ. மவுண்ட் செமேரு மற்றும் மவுண்ட் லெவோட்டோபி லக்கி இந்தோனேஷியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. வணிக அமைச்சகம் வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளி விவர இயக்குநரத்தை இயக்குறாங்க. மனித மெட்டோனிமோ வைரஸ் 2001 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தாராநாக்கி மலை நியூசிலாந்து நாட்டில் அமைஞ்சிட்டு இருக்கு. சொயாட் முயற்சி 2019 அறிமுகமாச்சு. ஃபென்டெயில் மலை எத்தியோப்பியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. டிகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா மற்றும் தேபாலி தேஷ்பந்தே சந்தீப் சங்வான் விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன் மற்றும் ஆர்மண்டோ கொலாகோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் பிரிவுல வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜான் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.